சொந்தமாகவும் யோசிக்காத, சொன்னதையும் செய்யாத, சுரத்தில்லாத புஸ்வான பட்ஜெட் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். பட்ஜெட் ஆனது இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். பிளாஸ்டாக இருக்கும் என எதிர்பார்த்த மக்களுக்கு வேஸ்ட் என சொல்லும்படியாக இந்த பட்ஜெட் உள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, பட்ஜெட் குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையான பட்ஜெட் தாக்கல் என்பது இன்று செய்யப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக இன்று சட்டமன்றத்தில் வாசிக்கப்பட்ட டிஎன் பட்ஜெட் 2026 என்பது ரீல் சிஎம்முக்கு புரியும் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் பிளாஸ்ட் ஆக இருக்கும் என எதிர்பார்த்த மக்களுக்கு வேஸ்ட் என சொல்லும்படி இருக்கிறது. அது மட்டுமல்லாது இது திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் ரீமேக் வெர்ஷன் பட்ஜெட்டாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் விவசாயிகளின் பிரச்சனை, மின்கட்டண குளறுபடி பிரச்சனை, விலைவாசி உயர்வு பிரச்சனை என எதை பற்றியும் கவலையின்றி மக்களுக்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்களையும் அறிவிக்காத பட்ஜெட்டாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அதே போல வேலையில்லா இளைஞர்களுக்கு 4000 ரூபாய், ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள், முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என முக்கிய வாக்குறுதிகள் என எதை பற்றியும் மூச்சே விடாத பட்ஜெட்டாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மொத்தத்தில் சொந்தமாக யோசிக்காத செய்யாத பட்ஜெட்டாக இது இருப்பதாகவும் ரீல்ஸ் அரசின் முதல் பட்ஜெட் அமைந்திருப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் விமர்சனம் செய்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.